எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ரூபிக்ஸ் கியூப் பண்ணுறதுக்கு எனக்கு ஆன்லைனில் நிறையா இருக்குது, ஆனால் தமிழில் எதுவும் இல்லை. அது இல்லாமல் இங்கிலீஷில் இருக்கிறதும் ஃபுல்லி ஃபார்முலா பேஸ்டாக இருக்கும். நம்ம ஃபார்முலா வச்சு அப்படியே பார்த்து காப்பி பண்ணி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நிறையா இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறோமோ எதுவுமே இல்லை. அப்புறம் நான் கற்றுக்கிட்டேன் இப்போது இதை எப்படி சிம்பிளராக யார் வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி. ஆனால் இதுக்கு வந்து நான் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃபேஸ் பை ஃபேஸ் பண்ணுவோம் எப்போவுமே. லெட்ஸே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போவுமே நம்ம ரூபிக்ஸ் கியூப்பில் பற்றி லைட்டாக சொல்லணும்னா இது வந்து 3x3 ரூபிக்ஸ் கியூப் நான் சால்வ் பண்ண போகிறேன். இதான் மோஸ்ட் காமனாக எல்லாம் சால்வ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா 3x3 இருக்குது, 6 சைட்ஸ் இருக்குல்ல க்யூபு. எப்பவுமே ஃபஸ்ட்டு துணியாக நம்ம சால்வ் பண்ண போகிறது இந்த ஒயிட் ஃபேஸ். இதை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த லேயர் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதான் ஃபஸ்ட் லேயர். ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் நான் எப்படி சால்வ் பண்ணணும் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் லேயரை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணுறப்ப அதை இஷ்யூ வரும், அதனால் 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இது கம்ஃபர்ட் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் போவோம். அடுத்த லேயர் வந்து இந்த டாப் லேயர் சுத்தரம் பாருங்கள். இதெல்லாம் இந்த லேயர் சால்வ் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது, அதை சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணிட்டு இதை ஒரு 2-3 டைம் சால்வ் பண்ணி பாருங்கள். இதுவும் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த லேயர் போவோம். இந்த செகண்ட் லேயர், இந்த ரெண்டும் சேர்த்தி இந்த லேயர் செஞ்சு முடிச்சா இதெல்லாம் சேமாக இருக்கும். அப்புறம் கடைசி தான் கொஞ்சம் கஷ்டமான லேயர், தட் ஃபைனல் லேயர். இது ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் ஓரளவு கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கன்னா இதையும் கற்றுக்கலாம். இதை அந்த ஃபைனல் லேயரையும் கற்றுட்டிங்கன்னா ஃபுல் ரூபிக்ஸ் கியூப்ஸ் வந்துடும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் நான் கலைக்கிறேன். கலைச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஆனால் இது வந்து சொன்னோன்னே ஈஸியாக கற்றுக்க முடியாது. இட் டேக்ஸ் டைம். ஒரு லேயருக்கும் அவங்களோட ஐக்யூ வச்சு கொஞ்சம் டைம் ஆகும். லெட்ஸே ஃபஸ்ட் லேயருக்கு வந்து நீங்கள் 1 hour or 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, ஈச் லேயர் 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு சாலிடாக ஒரு 1 day இல்லைனா 2 days கற்றுக்கலாம். ஆனால் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோ கூட பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக யூடியூப் வீடியோவாக நான் பண்ணல, என்னோடய மெமரிக்கு தான் பண்ணுறேன். ஏன்னா நான் சும்மா இப்போ கற்றுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் டெய்லி கன்டினியூஸாக பண்ணேன்னா மறந்துட்டேன்னா இன்கேஸ் ஃபியூச்சரில், அதுக்காக மெயினாக எனக்காக. சரி, ஓகே. நீங்கள் பாருங்கள், ரூபிக்ஸ் கியூப் கலைஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு இப்போ எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே மறுபடியும் வந்துட்டோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா மேலே இருக்க எல்லோ ஃபேஸ் சால்வ் பண்ணணும். ஒரு சைடு எல்லோ ஃபேஸ் கொண்டு வரணும். ஒயிட் ஃபேஸ் கொண்டு வரணும். இப்போது இங்கே ஒயிட் இருக்குல்ல, இங்கே ஃபுல்லாக ஒயிட் வர வைக்கணும். அதான் நம்ம ஃபஸ்ட் லேயர். ஓகேங்களா? மற்ற எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடலாம். ஃபஸ்ட் லேயர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே எல்லாத்தையும் ஒயிட் கொண்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஆல்ரெடி ஏதாவது ஒரு இடம் நீங்கள் எடுத்துக்கலாம். எது எடுக்கணும்னா எங்கே மிடில் ஒயிட் இருக்கோ அங்கே வரணும். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், மிடில் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த மிடில் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் எல்லோ இருக்கும், இந்த பக்கம் ஒயிட் இருக்கும். இங்கே ஒயிட், இங்கே எல்லோ. இது வந்து கான்ஸ்டன்ட், இதை சேஞ்சே பண்ண முடியாது மிடில். ஆனால் மற்ற எது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பக்கம் அதே மாதிரி ரெட்டு, ப்ளூ, இந்த மாதிரி மிடில் எங்கேயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம வந்து மிடில் எங்கே ஒயிட் இருக்கோ அங்கே போய்க்கிறோம். இங்கே மிடில் ஒயிட் இருக்குது. அப்போ இந்த சைடு தான் ஃபுல்லாக ஒயிட் வர வைக்க போகிறோம் நம்ம. அதான் ஃபஸ்ட் லேயர். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலான்னா சும்மா எதுவுமே பண்ணாமல் சும்மா இப்படி ரொட்டேட் பண்ணால் இங்கே ஒயிட் இருக்கா, அப்போ இது வச்சுக்கலாம். அதே மாதிரி எந்த இடத்துல இங்கே இந்த பக்கம் 2 இருக்குது, சும்மா எதுவுமே பண்ணாமல் லைட்டாக திருப்புங்க. எங்கெல்லாம் ஒயிட் இருக்கோ அதுக்கு வர வச்சுருங்க. இப்போ பை டிஃபால்ட் 5 வந்துட்டோம். பேசிக்காக 1 2 3 4 ஒயிட் வந்துருச்சு. இன்னும் இந்த 5 பக்கம் இருக்குது மீதி. டிஃப்ரெண்ட் கலர்லாம் இருக்கா, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, ரெட், க்ரீன். இங்கேயே நம்ம ஒயிட் வர வைக்கணும். அதான் நம்ம கோல். இப்போது இங்கே எப்படி ஒயிட் வர வைக்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு என்ன பண்ணணுன்னா இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். நான் சொல்கிறப்ப புரியாது. நீங்கள் ஒரு ரூபிக்ஸ் கியூப் வச்சு கையில் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இந்த 4 இருக்குது, இங்கெல்லாம் வர வைக்கணுமா? அதுக்கு இதை வச்சுட்டு இப்போது சும்மா கீழே பாருங்கள் எங்கெல்லாம் ஒயிட் இருக்குதுன்னு பாருங்கள். லெட்ஸே இங்கே இந்த ஒயிட்டை மட்டும் பாருங்கள். சரி, இங்கே வச்சுப்போம். அதை
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இல்லைனா அதை விட ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும்னா சரி ஓகே அதுவே இருக்கட்டும். இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட்டை நம்ம இங்கே நம்மளோட ஆக்சுவல் பேஸ் இந்த லேயர் இதான் நம்ம பேஸ்னு வச்சுக்கலாம். இந்த பேஸுக்கு கொண்டு வரணும் இந்த ஒயிட்டை. இங்கேருந்து இந்த ஒயிட் எங்கே வரும்? மிடில் வந்து எப்போயும் மிடிலுக்கு தான் வரும். இந்த கார்னரில் இருந்தால் இந்த கார்னருக்கு தான் வரும். ஓகேங்களா? அது நம்ம மாற்ற முடியாது. இது வந்து இங்கே மிடில் இருக்குது. அப்போது இது வந்து மிடில் கொண்டு வரலாம். இங்கே ப்ளூ இருக்கா, அப்போ இந்த ஒயிட்டை இந்த ப்ளூவில் கொண்டு வரலாம். அந்த நடுவில் அது எப்படி கொண்டு வரேன்னு பார்க்குறீங்களா? ஓகே இந்த உங்களுக்கு காமிக்கிறேன் நான். சாரி கேமரா செட்டாக காமிக்கலன்னா. இப்போது இங்கே என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இங்கே இதுதான் நம்ம ஆக்சுவல் பேஸ், இதுதான் நம்ம பேஸு. இங்கே தான் ஃபுல்லாக ஒயிட் வர வைக்க போகிறோம். இப்போ சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, இங்கே இருக்கா ஒயிட்டு. இந்த ஒயிட்டை இங்கே வர வைக்க போகிறோம். இந்த ஒயிட் எங்கே இருக்குது? மிடில் இருக்குது. இந்த மிடில் லேயரில் இருக்கிறத இங்கேயும் மிடில் லேயர் தான் கொண்டு வர முடியும். இந்த மிடில் லேயர் இருக்கிற இந்த எட்ஜ் லேயர் கொண்டு வர முடியாது. மிடில் எப்பவுமே மிடிலுக்கு வரும். இங்கே எங்கே இருந்தால் அது இங்கே கொண்டு வரலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம இதை பார்க்கலாம். இங்கே மிடில் ஒயிட் இருக்குது, இதை வந்து இந்த ப்ளூ கிட்ட கொண்டு வர போகிறோம். இந்த ஒயிட்டை இந்த ப்ளூ கிட்ட எப்படி கொண்டு வரோன்னு பார்ப்போமா? அதுக்கு என்ன பண்ணணும்? பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போது இப்படி இருக்குது. இப்படியே இந்த ஒயிட்டை நம்ம தள்ளி வச்சுக்கணும். ஏன்னா இந்த லேயர் இருக்குது பாருங்கள், இந்த லேயர் மட்டும் இருக்குது பாருங்கள். இந்த லேயரு, இந்த க்யூப் இங்கே பிடிக்கணும் பாருங்கள். இந்த க்யூப் இருக்குது பாருங்கள், இந்த லேயர் க்யூப். இந்த க்யூப் தான் நான் வந்து இப்போது இப்படி திரும்பினா இப்படி திருப்ப போகிறேன் இந்த க்யூப்பை. அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, இது இருக்குல்ல, இதை தள்ளி வச்சுக்கிறோம், நிறுத்தி வச்சுக்கிறோம். இதான் இங்கே பாருங்கள். இப்போ இங்கே இருந்த ஒயிட்டை இங்கே கொண்டு வந்துட்டேன். என்ன பண்ணால் மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே இருந்த ஒயிட்டை தள்ளி வைக்கிறேன். பேசிக்காக ஏன் தள்ளி வைக்கிறேன்னா உங்களுக்கு புரியும், நீங்கள் பண்ணி பார்க்குற புரியும். இந்த ஒயிட்டை இந்த பக்கம் தள்ளி வைக்கிறேன். ஒயிட் போயிடுச்சா? இங்கே இருந்த ஒயிட்டு போய் இங்கே வந்துடுச்சு. என்ன பண்ணேன்? ஒரு இப்படி ஒரு தள்ளினேன். இங்கே இருக்க ஒயிட் தள்ளி வச்சிட்டேன்னா, இப்போது இந்த ஒயிட் இங்கே இருக்குது. எதுக்காக இங்கே தள்ளி வச்சுன்னு இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். இங்கே 2 ஒயிட் இருக்கா, இங்கே தான் நம்ம ஒயிட்டை கொண்டு வர போகிறோம். இப்போ இதை கீழே தள்ளுறோம். இப்போ கீழே தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தள்ளி வச்ச ஒயிட் இங்கே இருக்குது. ஏன்னா நம்ம கீழே தள்ளுறப்ப அந்த ஒயிட் இங்கே இருந்தால் அங்கே இருந்தால் நான் இங்கே போயிருக்கோம். அப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நான் அதனால தான் ஆல்ரெடி இங்கே இருந்த ஒயிட்டை இங்கே தள்ளி வச்சுட்டேன். இப்போது மேலேருந்து இதை கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போது இந்த ஒயிட்டை இங்கே இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம். அது எப்படி? அது ஈஸி. இப்படி தள்ளிட்டு இப்படி கொண்டு வந்துக்கலாம். அது எப்படி வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஸ்டெப் பிடிக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே இருந்த ஒயிட் இங்கே வந்துருச்சு. இப்போ மறுபடியும் பேக் டு பொசிஷன் நம்ம பேஸ் கொண்டோம். இப்போது அந்த ப்ளூ இங்கே இருந்த ப்ளூ இங்கே கொண்டு வந்துட்டோம். எப்படி கொண்டு வந்தோம்? இதை ப்ளூவை இங்கே தள்ளி வச்சோம், இதை கீழே கொண்டு வந்தோம், மறுபடியும் ப்ளூவை இந்த இடத்துல கொண்டு வந்தோம். இப்போ நடுவில் ப்ளூ வந்துருச்சு. இப்போ திருப்பி கொண்டு போயிட்டோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த நடுவில் இருக்க பாட்டு மட்டும் தான் நிறுத்தணும். நான் இந்த ரெண்டையும் சேர்த்து நிறுத்திருந்தா இந்த ஒயிட்டும் கலைஞ்சிருக்கும். நான் அதனால் நடுவில் இருக்கிறத மாற்றினேன், இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன். அதனால அந்த ஒயிட் மட்டும் வந்துருச்சு. இந்த 2 அப்படியே தான் இருந்தது. ஓகேங்களா? அடுத்தது எந்த ஒயிட் மாற்றலான்னு பார்க்கலாம். இது இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும் ஒயிட். இதே மாதிரி இன்னும் 4 ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் குயிக்காக பண்ணுறேன், ஒன்று சொல்கிறேன், மற்றதை நீங்களே பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போது வந்து அடுத்தது எங்கே ஒயிட் இருக்குதுன்னு பாருங்கள். சைடில் இங்கே ஒயிட் இல்லை, இங்கே இல்லை, இங்கே ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட்டை எங்கே கொண்டு வர முடியும் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஒயிட்டை இங்கே நடுவில் இருக்குது, இங்கே வேணாம், இங்கே ஆல்ரெடி ஒயிட் இருக்கா. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஒயிட்டை சும்மா திருப்பி பாருங்கள். திருப்பாட்டு இங்கே பாருங்கள். இப்போ இங்கே வருமா? இப்போது என்ன பண்ணணும்? இதை நீங்கள் நாம் வச்சு இப்படி இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சு பார்க்க கற்றுக்கணும். இந்த ஒயிட்டை திருப்பினா இப்படி வரும். இப்படி இந்த ஆங்கிள் வச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒயிட்டு இப்படி இங்கே இருந்துச்சு, இங்கேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஆல்ரெடி ஃபில்டு. அதனால் இந்த ஒயிட் இப்படி திருப்புறோம். அந்த ஆங்கிள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஒயிட் இங்கே இருக்குது. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னு வைங்க, ஒயிட் இங்கே இருக்குது, இங்கே கேப் இருக்குது. கரெக்டாக ஒயிட்டு கீழேயா? இப்போ அதே தான் இந்த ஒயிட்டு இந்த எல்லோ கிட்ட வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஒயிட்டை பிரித்து வைக்கணும், தள்ளி வைக்கிறோம். இப்போ இங்கே இருந்த ஒயிட்டு இங்கே போயிடுச்சு. இப்போது இதை வந்து கீழே கொண்டு வர்றோம். இப்போது இந்த ஒயிட்டு இங்கே போச்சா, அந்த ஒயிட்டை மறுபடியும் இந்த பக்கம் தள்ளுறோம். தள்ளியாச்சா? 3 ஒயிட் வந்துடுச்சு. இப்போ பேக் டு பொசிஷன். இப்போ பாருங்கள், நம்ம பேஸில் இங்கே ஒன்று சேர்த்தணும், இங்கே ஒன்று சேர்த்தணும், 3 இருக்குது. இதே மாதிரி நான் அடுத்த 3 சேர்த்திடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் வந்து சிலதெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த ஈஸியாக பண்ணுறது ரொம்ப சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே 2 ஒயிட் இருக்குது, ஒன் அட் அ டைம். இப்போது அந்த ஆங்கிள் பாருங்கள். இந்த ஒயிட்டை இங்கே கொண்டு வர முடியுமா? முடியும்.
இந்த ஒயிட் இங்கே கொண்டு வர முடியும்ல, நேராக இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணணும், ஒயிட்டை இங்கே கொண்டு வரணும்னா இதை தள்ளணும். தள்ளிட்டேன். இப்போது இந்த இதை கீழே கொண்டு வரணும். அது நீங்கள் எந்த வேலையும் பண்ணிக்கலாம், கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை மறுபடியும் பேக் கொண்டு போட்டால் இந்த ஒயிட் இங்கே வந்துருச்சு. இந்த ஒயிட்டை மறந்துடுங்க. இப்போ இதை மறுபடியும் பின்னாடி எடுத்து போயிடலாம். இப்போ வந்து இன்னும் 2 தான் மீதி இருக்குது. இந்த ஒயிட்டை எங்கே கொண்டு வரலாம், இங்கே கொண்டு வரலாம். இந்த ஆங்கிள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒயிட் இங்கே வரலாமா, அதுக்கு என்ன பண்ணணும், இதை தள்ளணும். இப்போ வந்து லெஃப்ட் சைடு இருக்கா, ரைட் சைடு தள்ளிக்கிங்க. இதை தள்ளிட்டு இதை இப்படி கீழே வந்துட்டு இதை மறுபடியும் இப்படி வந்துட்டு இப்படி கொண்டு வந்து அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ ஒன்றே தான் மீதியா. இதான் ட்ரிக்கி பார்ட். இப்போ எப்படின்னா இவ்வளோ நேரம் எல்லாமே இங்கே இருந்துச்சு, இந்த ஃபஸ்ட் லேயரில் எதுவுமே இல்லை. ஒயிட்டில் இங்கே இந்த 2 லேயரில் இருந்துச்சு. அதனால் இப்படி தள்ளி வச்சுட்டு இதை கீழே கொண்டு வந்து இப்படி மேட்ச் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போது இது இங்கேயே இருக்குது. இப்போ நீங்கள் இதை மாற்றினா இதுவும் மாறும். அதனால் இப்போ என்ன பண்ணணும், இந்த ஒயிட் இங்கே இருக்க ஒயிட்டை இந்த ஃபஸ்ட் லேயரில் இருந்து இங்கே இந்த 2 லேயர் கொண்டு வரணும். ஓகேங்களா? அது இங்கே தான் சைடில் தான் கொண்டு வரணும், அடியிலையும் போகக்கூடாது. அடியில் போனாலும் இப்போ நான் இப்போ பண்ண போகிற ட்ரிக்கே பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இல்லாமல் இங்கே ஒயிட் இருந்தாலும் நம்ம இங்கே கொண்டு வர முடியாது. இந்த சைடில் கொண்டு வரணுமா, இல்லை இங்கெல்லாம் இந்த மாதிரி ஒயிட்டு வந்துருச்சுன்னா அதை நம்ம இங்கே கொண்டு வரணும் சைடில். அப்போ தான் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டெப்பை பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இது இருக்குல்ல, இந்த ஒரு லேயர் தான் நமக்கு பிரச்சனை பண்ணுதா, அந்த ஒரு லேயர் மட்டும் கீழே திருப்புங்க. இந்த 2 லேயர் அப்படியே தான் இருக்குது, இந்த ஒரு லேயர் மட்டும் கீழே திருப்பிடும். இங்கே இருக்குது. இப்போ இந்த ஒயிட் இங்கே போயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இதை மட்டும் இப்படி திருப்பிட்டிங்கன்னா இது எதுவுமே மாறாது. கரெக்டாக இப்படி பண்ணிவிட்டு ஒயிட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஒயிட் இன்னும் அடியில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஒயிட் இங்கே இருக்குது, அது பரவாயில்ல. இப்போ வந்து இது மறுபடியும் பேக் டு கொண்டு வந்துடுங்க. இது இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ ஒயிட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஒயிட் எங்கே போச்சு, அடியில் போயிடுச்சு. ஒயிட் அடியில் போயிடுச்சு. இதுவும் நமக்கு தப்பு தான். இப்போ இங்கே இருந்த ஒயிட்டு இங்கே வந்துடுச்சு, இதுவும் நமக்கு வேணாம். அதனால் இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து இங்கே கொண்டு வரணுமா, அதுக்கு இந்த இடத்துல எல்லாமே சேர்ந்துருக்கு, இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஒயிட்டை இந்த லேயரில் கொண்டு வாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இப்படி வாங்க. இப்படி பண்ணால் இந்த லேயரில் வந்துருச்சா, இங்கே பாருங்க, இந்த 2 லேயரில் இந்த ஒயிட் வந்துருச்சு, இந்த லேயரில் வந்துருச்சா. இப்போது இந்த லேயரை மாற்றிட்டு இப்போ இங்கே இருக்கா, இதை மட்டும் ஒயிட் இங்கே இருக்கா, இதை மட்டும் இப்படி சேஞ்ச் பண்ணிங்க. இந்த சைடு திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இதை வந்து பேக் கொண்டு போயிட்டிங்கன்னா இப்போ ஒயிட் இங்கே வந்துருச்சு. இது வந்து இங்கே தான் இருக்கானா. இப்போ ஒயிட் இங்கே வந்துருச்சா. இப்போ நமக்கு ஈஸி. இப்போ அந்த ஆங்கிள் கொண்டு வரணும். எப்படி ஆங்கிள் கொண்டு வருது, திருப்பி பாருங்கள். இந்த ஒயிட்டை திருப்பி இங்கேருந்து பாருங்கள், ஆல்ரெடி இருக்குது. அப்போ இது வேணாம் நமக்கு. இப்போ மறுபடியும் திருப்புங்க. இப்போ இந்த ஆங்கிளில் பாருங்கள், இது கரெக்டாக இருக்கா. இங்கே இருக்க ஒயிட்டு இங்கே வரணும். அப்போ என்ன பண்ணணும், தள்ளுங்க, கீழே கொண்டு வாங்க, இங்கே கொண்டு வந்துடுங்க. ஒயிட்டை 3 வந்துடுச்சு, பேக் இங்கே வந்துடுங்க. எஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பக்கம் சேர்த்துட்டோம். இதை வந்து நான் சொல்லிட்டேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். ஈஸியாக வர 1 ஹவரால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் டக்குன்னு பண்ணிட்டேன். நானும் ப்ரோ இல்லை, நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன். அதனால் சிம்பிளர் மெத்தட் ஆன்லைன் இருக்கிற சிம்பிளாக இருக்காட்டி தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம்னு சொல்கிறேன். இது நான் சொல்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும், நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் சொன்னது அப்படியே நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட்டாக இருந்தால் நான் என்ன சொன்னேன்னு முடி திருப்பி பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த இவ்வளோ நேரம் இந்த ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ணது மட்டும். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் லேயர் போடலாம். நானும் அப்புறமா கமெண்ட்டில் போகிற ஃபஸ்ட் லேயர் எந்த மினிட்லேருந்து எந்த மினிட், செகண்ட் எந்த மினிட்ல எந்த மினிட்னு கீழே ஏதாச்சும் லிங்க் போட்டேன்னு வைங்க. நீங்கள் இல்லைனா நீங்களே வச்சுட்டு அந்த மினிட் போய்க்கலாம். இப்போது ஒரு லேயர் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஸ்டெப் போகிறோம். செகண்ட் ஸ்டெப் எது, இந்த லேயர், இந்த ஃபஸ்ட்டு க்யூப்லேயே இப்படி சுற்றுறோம் பாருங்கள். இதுலேயே இது மட்டும் தான் பண்ணியிருக்கோம், ஃபேஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்த சைடு லேயர் பாருங்கள், இதெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணணுன்னு பார்க்குறோம். அது பண்ணணுன்னா என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த சென்டர் பீஸ், இந்த ஒயிட் சென்டர் பீஸாக. இப்போ இங்கே தான் சென்டர் பீஸ், ஆரஞ்சு, இங்கே ப்ளூ சென்டர் பீஸ், ஒரு சைடு ஒரு சென்டர் பீஸ் இருக்குமா. இந்த சென்டர் பீஸில் ஆல்ரெடி எது செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். எந்த கலர் ஆல்ரெடி நிறையா இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சென்டர் பீஸில் இந்த ஒரு லேயர் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த சென்டர் பீஸ் ஒரு லேயர் பாருங்கள். இங்கே க்ரீனுக்கு ஒரு க்ரீன் இருக்குது, ஒரு க்ரீன் இருக்குது. இங்கே ரெண்டு ரெட் இருக்குது. ஓகே, இது வந்து நல்லா ஆல்ரெடி 2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ தான் இருக்குது. இங்கே ஆரஞ்சே இல்லை. இப்படி இல்லைன்னா நீங்கள் திருப்பி கூட வர வச்சுக்கலாம். ஓகேயா? இப்படி திருப்பினா பிரச்சனை இல்லை. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப மேட்சிங் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் எங்கே வந்துச்சுன்னா ஆரஞ்சில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சா? ஓகே, இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ திருப்பிட்டேன்.
இப்போ ப்ளூவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவில் ஆல்ரெடி 2 மேட்ச் ஆச்சு. அப்போ இங்கேருந்து ப்ளூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இது நல்லா இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இப்போது இந்த இடத்துல நான் ப்ளூ வர வைக்கணும். இங்கே 2 ஆல்ரெடி ப்ளூ இருக்குது, இங்கே ப்ளூ வர வைக்கணுமா? இங்கே ப்ளூ எப்படி வர வைக்கிறது? இங்கே ப்ளூ வர வைக்கணும்னா இது என்னென்னா மிடில் பீஸ் எட்ஜ் பீஸா? அப்படின்னா இந்த சைடு ப்ளூ, இந்த சைடு ரெட்டு. இங்கே பாருங்க, இங்கே ப்ளூ இருக்கணும், இங்கே ரெட் இருக்கணும், மேலே ஒயிட் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு க்யூபை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸ்மால் க்யூப் என்ன இருக்கணும்? ஒரு சைடு ப்ளூ, இன்னொரு சைடு ரெட், மேலே ஒயிட். அப்படி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளூ ரெட் ஒயிட் இங்கே இருக்குது பாருங்கள். ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குது இது? க்ரீன் ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இது தப்பான பொசிஷனில் இருக்கா? இந்த க்யூப் மட்டும் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு க்யூப் தப்பான பொசிஷனில் இருக்குது, இந்த ஒரு க்யூப். அதனால் இந்த ஒரு க்யூபை எடுத்து இங்கே சைடில் எங்கே வர வைங்க. ஃபஸ்ட்டு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த க்யூபை நம்ம முன்னாடி பண்ணாலும் ஃபஸ்ட் பேஸ் இந்த க்யூபை கொண்டு போய் இது எங்கே இருக்கணும்? ரெட் ப்ளூவா? ரெட் ப்ளூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ப்ளூ ரெட், இங்கே ரெட் ப்ளூ இங்கே வர வைக்கணும். இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு கலைக்கணும். அப்படின்னா இங்கே இருக்கிறத கலைச்சி இங்கே எங்கே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறத இங்கே வர வைக்கணும். ஓகே, எப்படி கலைக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதான் நம்ம கலைக்கணுமா? இதாக கலைக்கணும்னா இப்படி கீழே கொண்டு வந்தாங்க, இப்படி தள்ளி வச்சுருங்க, மறுபடியும் மேலே போய்ங்க. இங்கே கலைஞ்சிரும் மேலே, அது பரவாயில்ல, கலைஞ்சா பரவாயில்ல, அதை நீங்கள் இப்போதைக்கு கண்டுக்க வேணாம். நீங்கள் இந்த லேயர் சால்வ் பண்ணுறத பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப். நம்ம ப்ளூவில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது இங்கே ஒயிட் ப்ளூ ரெட் ஒயிட் இங்கே இருக்குது. இதை அங்கே கொண்டு போகணுமா? நம்ம திருப்புங்க இதை இங்கே. இப்போ பாருங்கள், ப்ளூ இங்கே ரெட்டு ஒயிட்டா? இது இந்த ஒரு பீஸ் இங்கே வரணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இதை தள்ளி வைங்க. இதை தள்ளிட்டேன், இங்கே தானே வரணும். இதை கீழே கொண்டு வந்துட்டு இப்படி திருப்பிட்டு இப்படி மேலே கொண்டு போயிருங்க. இப்போ ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ தானே பண்ணோம். இங்கே பாருங்கள், ப்ளூ மூணுமே கரெக்டாக வந்துருச்சா? அடுத்த கலர் போயிடல. எந்த சைடு வேணும் போகலாம். இங்கே போங்க. இங்கே ரெட்டு, இங்கே ஆல்ரெடி ரெட் இருக்குது, இங்கே ரெட்டு வர வைக்கணும். இங்கே ரெட்டு வரணும். இங்கே இது டூ சைடட் க்யூப் தான். இது க்யூப்னு சொல்ல முடியாது, 2 சைடட் தான். ஒரு சைடு ஒயிட் இருக்கணும், இன்னொரு சைடு என்ன ரெட் இருக்கணும். இப்போ ஒயிட் ரெட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒயிட் ரெட் இங்கே இருக்குது, ஒயிட் ரெட்டு. இது தப்பாக இருக்குது ஆரஞ்சில். ஃபஸ்ட்டு இதை கலைக்கணும், அப்புறம் அங்கே கொண்டு போகணும். கலைக்கிறேன், இதை பேக் கொண்டு வந்துக்கலாம். இது இங்கே 2 போச்சு, பரவாயில்ல. இதை தான் அங்கே கொண்டு வரணும். நம்ம கலைச்சது எங்கே இருக்குது? ரெட். இதை இங்கே கொண்டு போடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதை தள்ளி வச்சுக்கணுங்க. இதை கீழே கொண்டு வாங்க, இதை மறுபடியும் பேக் கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், இங்கே ரெட் இருந்துச்சு, இப்போ இங்கே ரெட் வந்துச்சு. அப்படியே 3 ப்ளூ 2 ரெட் வந்துச்சு. அது இங்கே ரெட் வர வைக்கணும். இங்கே ரெட் வைக்கணும். என்ன பண்ணணும்? ரெட் க்ரீன் ஒயிட். ரெட் க்ரீன் ஒயிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரெட் க்ரீன் ஒயிட் இங்கே இருக்குது. இது இங்கே வரணும். இது தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு அப்போ இதை கலைக்கணும். இங்கே கீழே கொண்டு வரோம், கலைக்கிறோம், நல்லா போயிட்டோம். இதை கலைக்கிறோம். இது இதான் ரெட் க்ரீன் ஒயிட்டா? ரெட் க்ரீன் ஒயிட். இது இங்கே வரணும். அது அந்த ஃபஸ்ட்டு இது. அப்போ என்ன, இதை தள்ளி வச்சுங்க, இதை கீழே கொண்டு வாங்க. அந்த ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டெப்பு தான். இதே ஸ்டெப்பு தான் அடிக்கடி வரும். நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஆமாம், ஓகே. அப்போ இதுவும் வந்துடுச்சு. இதை பார்க்காதீங்க. இங்கே என்ன ஃபஸ்ட்டு ப்ளூ பண்ணோம், இப்போ ரெட்டும் பண்ணிட்டோம். இப்போ க்ரீன், இங்கே க்ரீன் இங்கே மட்டும் இல்லை. அப்போனா இங்கே 2 சைடட். ஒயிட் க்ரீன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஒயிட் க்ரீன் எங்கே இருக்குது? மேலே இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி நிறைய கலர்ஸ்ட்டு ஆல்ரெடி கீழே வந்தாலும் வந்துருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், ஒயிட் க்ரீன் இங்கே இருக்குது. இதை திருப்புங்க. இது இப்போ இந்த ஃபேஸ் ஆங்கிள் வச்சுக்கோங்க. இந்த பீஸ் இங்கே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதை தள்ளுங்க, இதை கீழே கொண்டு வாங்க, இது இப்படி வாங்க, வந்துடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 க்ரீன் வந்துடுச்சு. ப்ளூவில் ஆரம்பித்தோம், ரெட்டில் ஆரம்பித்தோம், க்ரீனில் ஆரம்பித்தோம். இப்போது லாஸ்ட் ஒன்லி இந்த ஒன்று மட்டும் தான் லெஃப்ட்டு. ஓகேங்களா? இதை நீங்கள் இது ஃபுல்லாக நம்ம பண்ணுறப்ப இந்த ஃபேஸும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் நீங்கள் இதை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது கலையுது. இப்போ நம்ம இதில் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இது என்ன? ஆரஞ்சு 2 இருக்குது, இங்கே மட்டும். இது என்ன? 2 சைடு ஆரஞ்சு ஒயிட் இருக்கணும். ஆரஞ்சு ஒயிட் எங்கே இருக்குது? கீழே தான் இருக்கும் கண்டிப்பாக. இங்கே இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு ஒயிட் இருக்கா? இதை திருப்புங்க, அந்த ஆங்கிள் கொண்டு வாங்க. இந்த ஆங்கிள் வந்துடுச்சு. இப்போது இந்த ஒயிட் இங்கே வரணும், இந்த ஒயிட் இங்கே வரணும். அந்த ஆங்கிள் வந்துடுச்சா? இப்போ என்ன பண்ணணும்? தள்ளிக்குங்க, இதை கீழே கொண்டு வாங்க, இதை இங்கே கொண்டு போங்க.
ஓகே, இங்கே ஃபுல்லாக ஒயிட் வந்துருச்சு. இந்த ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒயிட், ஆரஞ்சு, ப்ளூ எல்லாமே செட் ஆகிடுச்சா? இது கரெக்டாக வச்சுங்க பாருங்கள். க்ரீன், எல்லாம் க்ரீன், ரெட், ப்ளூ, ஒயிட். இது இந்த இப்போ வந்து ரெண்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். இந்த ஃபேஸ் லேயர் அப்புறம் ஃபஸ்ட் லேயரோட சைட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஓகே, இது ஃபுல்லாக நமக்கு செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த லேயர் சால்வ் பண்ணுறது, மிடில் லேயர். இது ஃபுல்லாக ஒரே மாதிரி வர வைக்கணும், இந்த மிடில் லேயர். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபார்முலா மாதிரி இருக்கும் அந்த ட்ரிக்கு. அது எப்படி நீங்கள் நான் சொல்கிற அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். நான் சொல்கிறது அப்படியே பண்ணுங்கள். எதனால் பண்ணுறது லைட்டாக யோசிங்க. அப்படி நீங்கள் பண்ண தெரியும் ஏன்னு. அது நீங்கள் இப்போதைக்கு ரொம்ப டீப்பாக யோசிக்க தேவையில்ல. நான் சொல்கிற ஸ்டெப்பு பண்ணால் மாறிடும். எந்தெந்த இடத்துல இதுக்கு மேலே இந்த 2 லேயருக்கும் கொஞ்சம் அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லிட்டில் ஃபார்முலா ஒரு 2 or 3 ஃபார்முலாஸ் மாதிரி வரும். அது ஒன்றும் இல்லை, ஃபார்முலானா அவ்வளோ மேக்ஸ் ஃபார்முலாவில் ஈஸி தான். ஆனால் எந்தெந்த இடத்துல எதாவது யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அதுதான் முக்கியம். இதுக்கு மேலே எந்த இடத்துல எதாவது யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். ஏன்னா மொத்தமே 3 வெரைட்டி தான் இருக்குது. அது வந்து எப்படி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இங்கேயும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் எடுத்துங்க. உங்களோட லக்கி கலர் எடுத்துங்க. நான் வந்து ப்ளூ எடுத்துக்கிறேன்னு வைங்க. நான் எப்பவும் ப்ளூ எடுத்துப்பேன். இப்போ ப்ளூவில் பண்ணலாம். இங்கே ப்ளூ இருக்குது. இங்கே ப்ளூ வர வைக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பார்ப்போம். இங்கே ப்ளூ, இங்கே ஆரஞ்சு, இங்கே ப்ளூ ஆரஞ்சா. ஆனால் இதை இப்படி இருக்குது, மாற்றிருக்கு. ஆரஞ்சு ப்ளூன்னு இருக்கா? இதை மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை கலைக்கணும். இங்கே இருக்கிற இதை வந்து இந்த 3rd லேயர் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே கொண்டு போய்க்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கலைச்சி மாற்றுறதுனால வேறு பக்கம் போகலாம். நம்ம ப்ளூ வேணாம், ரெட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? ரெட்டுக்கு என்ன பண்ணணும், ரெட்டு ப்ளூ வேணும். இங்கே ரெட் இருக்கு, ப்ளூ வேணுமா? இந்த இடத்துல ரெட் ப்ளூ அப்படி வேணும். எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரெட் ப்ளூ இங்கே இருக்குது. இந்த ரெட் ப்ளூ வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ரெட் ப்ளூ இருக்கா? அதை இங்கே கொண்டு வாங்க. ஓகே, இப்போ ரெட் ப்ளூ இங்கே வந்துடுச்சு. இங்கே ரெட் ப்ளூ இருக்குது. இதை வந்து இங்கே இருக்கிற காயினை இப்படி கொண்டு வரணும். இதை வந்து இப்படி வரணும். ஓகேங்களா? எப்பவுமே இங்கே ரெட்டு ப்ளூ இருந்தால் இங்கே ரெட் ப்ளூ வரும். இதே இந்த 2 பீஸ் இருக்குல்ல, இது இந்த ஒரு காயின் நடு காயின் நான் டச் பண்ணுறது, இது வந்து இங்கே ப்ளூ இங்கே ரெட்டு இருந்து நான் பண்ணுற ஸ்டெப் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளூ இங்கே ரெட்டு வந்துடும். இப்போ இங்கே எப்படி இருக்கோ அப்படியே தான் இங்கே வரும் நான் பண்ணுற ஸ்டெப்பு. ஒருவேளை சரி இப்போதைக்கு இங்கே ரெட் ப்ளூ இருக்கா, இப்படியே இங்கே வரணும்னா இதை இங்கே வச்சு நான் சொல்கிற ஸ்டெப் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த இடத்துல ப்ளூ ரெட் இருந்ததுன்னா இந்த ப்ளூ இங்கே வச்சுட்டு ப்ளூ ரெட்டுன்னு இருக்கா, இங்கே வச்சுட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இங்கே வரும். ஓகேங்களா? அதனால் அது எந்த இடத்துல வச்சு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். நான் சொல்கிறப்போ இப்போ குழப்பமாக இருக்கும். எனக்கே சொல்கிற குழப்பமாக தான் இருக்குது. நீங்கள் பண்ண வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து அந்த ஸ்டெப் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இங்கே ரெட் ப்ளூ இருக்கா, இங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வரணும். ஆக்சுவலாக அதான் இந்த ஸ்டெப். இங்கே இருக்க இங்கே கொண்டு வரணும். என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க இங்கே கொண்டு வர என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை வந்து இங்கே கொண்டு வரணும்னா இதை ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு தள்ளணும், ஆப்போசிட் சைடு தள்ளணும். ஓகேங்களா? இதை வந்து ரைட் சைடு இங்கே கொண்டு வரணுமா? அப்போ இதை லெஃப்ட் சைடு தள்ளிட்டு இதை கீழே கொண்டு வாங்க. இதை கீழே கொண்டு வந்துட்டு இதை மறுபடியும் பேக் இங்கே ரைட் கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு கீழே லெஃப்ட்டு போனேன். இந்த கீழே பாட்டம் லெஃப்ட் ரைட் டவுன் பண்ணனா இப்போது அந்த பாட்டமை மறுபடியும் ரைட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை மேலே கொண்டு போய்க்கிங்க, மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு போய்க்கிங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ளூ ரெட் இருந்ததா எங்கே போச்சுன்னு பாருங்கள். ப்ளூ ரெட் இங்கேயே தான் இருக்குது. ரெட் ப்ளூ நம்ம பண்ண அதே இடத்துல தான் இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒயிட் இருக்கா. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இந்த ஒயிட்டை இங்கே கொண்டு வரணும். அந்த ஸ்டெப் பண்ணாவே இந்த ப்ளூ இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு இதை இங்கே கொண்டு வரணும். என்ன பண்ணுவீங்க நீங்கள், இதை இப்படி தள்ளிட்டு இதை இப்படி கொண்டு வந்துட்டு இதை இப்படி வந்துட்டு இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒயிட் இங்கே வந்துருச்சா. நமக்கு இங்கே ரெட் ப்ளூவும் வந்துருச்சு. பாருங்கள், இங்கே இருந்துதா ரெட்டு ப்ளூன்னு இருந்ததா. இப்போ பாருங்கள், ரெட் ப்ளூ இங்கே வந்துருச்சு. ஓகேயா? எப்படி இங்கே இருக்க இங்கே கொண்டு வர்றதுக்கு தான் அந்த ஸ்டெப்பு. என்ன பண்ண இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்படி சொல்லலாம். இதை வந்து பாட்டம், இது உங்கள் ஃபேஸ் கை எப்படி பிடிச்சோம் அப்படி நான் இப்படி பிடிச்சிருக்கேன்னு வைங்க. எனக்கு இது பாட்டம், இது வந்து எனக்கு வந்து இது ரைட்டு. நீங்கள் கேமராவில் எப்படி தெரியுன்னு தெரில. இது லெஃப்ட்டு. ஓகேங்களா? இது பாட்டம், இது டாப், இது ரைட், இது லெஃப்ட், இது சென்டர். அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணேன், இதை இப்படி தள்ளினேன். பாட்டம் லெஃப்ட்
அதுக்கப்புறம் ரைட் டவுன், அதுக்கப்புறம் பாட்டம், இதை மறுபடியும் ரைட் கொண்டு போனேன், பாட்டம் ரைட், அதுக்கப்புறம் ரைட் அப். அப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ஒயிட்டு வந்து இங்கே இருக்க ஒயிட்டு இங்கே வந்துடும், இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணுவோம்ல அது, இல்லை அதுக்கு நீங்கள் ஃபார்முலா பண்ணுவோம், இல்லை ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன்னு பார்த்து அது நீங்களே எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது இங்கே இது மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ அப்படி வரிசையாக போகலாம். அடுத்தது இங்கே வாங்க. அடுத்தது எங்கே வரலாம்னா இதை பார்த்தீங்கன்னா இந்த மாற்றி இருக்கா, அதுக்கு இதை ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிற ஸ்டெப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இது இங்கே கொண்டு வரணும்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வாங்க. இது தப்பு தான், இது இங்கே போக தேவையில்லை. ஆனால் இங்கே கொண்டு போக ஸ்டெப் பண்ணிங்கனாவே இது இங்கேருந்து இங்கே வந்துடும், இல்லை வேற எங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து இங்கே இல்லைனா இங்கே வச்சுட்டு நீங்கள் நான் சொல்கிற ஸ்டெப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் அது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து இங்கே இருக்கா, இது வந்து ஆக்சுவலாக இங்கே க்ரீன் இங்கே ரெட் வரணும், இங்கே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து தூக்கறதுக்காக ஒரு ஸ்டெப் பண்ணுறேன். அது பேசிக்காக என்ன ஸ்டெப்னா, இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வர ஸ்டெப் பண்ணால் இது வந்து இங்கேருந்து வெளியே வந்துடும். அதான் பண்ண போகிறேன். இங்கே இருக்க இங்கே கொண்டு வர என்ன பண்ணணும், இது வந்து ரைட் சைடு போகணுமா இது, நான் அதனால் இதை லெஃப்ட்டில் திருப்பிப்பேன், இதை கீழே கொண்டு வருவேன், இதை மறுபடியும் ரைட்டில் கொண்டு வருவேன், இதை மேலே கொண்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இதை இங்கே கொண்டு வரணும், இதை இப்படி கொண்டு போயிட்டு இது கீழே, இது இப்படி, இது இப்படி. இப்போ ஒயிட் வந்துடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல ரெட் க்ரீன் மாறி இருந்துச்சு, இந்த இடத்துல இங்கே ரெட் இருந்தது, இங்கே க்ரீன் இருந்துச்சா? இப்போ அது இங்கேருந்து போயிடுச்சு, இங்கேருந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த ரெட் க்ரீன் எங்கேன்னு பாருங்கள், இங்கே கீழே தான் எங்கே இருக்கும். ரெட் க்ரீன் இங்கே வந்துடுச்சு பாருங்கள், க்ரீன் ரெட் இங்கே இருக்கா? இதை வந்து இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்துடுச்சா? இப்போ இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வரது ஈஸி. இங்கே இருக்கிற ரெட் க்ரீன் ரெட்டை இங்கே க்ரீன் ரெட்டு கொண்டு வரதுக்கு நம்ம ஸ்டெப் தான். ரைட், இது டவுன், இது எப்படி, அப்புறம் இது மேலே, அதுக்கப்புறம் இது இப்படி, இது இப்படி. இந்த ஸ்டெப் நீங்கள் எப்படின்னு பார்த்துங்க. நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கையை அப்படி வச்சு பண்ணிகிட்ருக்கேன், மாற்றி வச்சு நான் லைட் எட்டி பார்த்துருக்கேன். ஓகேங்களா? தெரியுதுல்ல உங்களுக்கு இது? இப்போ வந்து இங்கே இது வந்துடுச்சு, இங்கே ரெட் க்ரீன் வந்துடுச்சு, ரெட் க்ரீன் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், ஆரஞ்ச் க்ரீன், ஆரஞ்ச் க்ரீன் வரணுமா? ஆரஞ்சு க்ரீன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஆரஞ்சு க்ரீன் எங்கே தான் எங்கே இருக்கும் சைடில், இங்கே இருக்கு பாருங்கள், ஆரஞ்ச் க்ரீன் இருக்கா? இதை கொண்டு வாங்க. ஆரஞ்ச் க்ரீன் ஆரஞ்ச், இதை வந்து இப்போ வந்து இப்படி இருக்கா? இப்போ தான் இந்த ரிவர்ஸ் ஸ்டெப் சொன்னலங்க, இது இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது, க்ரீன் ஆரஞ்சுன்னு இருக்குது, க்ரீன் ஆரஞ்சு இருக்கா? ஆனால் இதை இங்கே கொண்டு வரணும், இதை இங்கே கொண்டு வந்தால் க்ரீன் ஆரஞ்சுன்னு வந்துடும். தப்பு. ஆக்சுவலாக ஆரஞ்ச் க்ரீனில் வரணுமா? ஆரஞ்சு கீழ், இப்படி. இதை வந்து இப்படியே இப்படி நான் முன்னாடி பண்ண ஸ்டெப்பு இங்கே பண்ணோம்னா இதை வந்து இங்கே இருக்கிறது இப்படி வரும், க்ரீன் ஆரஞ்சுன்னு வரும். தப்பு, க்ரீன் ஆரஞ்சுன்னு வரக்கூடாது. இங்கே ஆரஞ்சு, இந்த பக்கம் தான் க்ரீன் வரணுமா? அப்போது இதை இங்கே வச்சு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிறப்ப இதை இங்கே வச்சு பண்ணாமல் இதை இப்படி கொண்டு போனீங்கன்னா க்ரீன் வருதா? இந்த இடத்துல வச்சு பண்ணுங்கள். இந்த இடத்துல வச்சு பண்ணால், இந்த இடத்துல வச்சு இங்கே நார்மல் ஸ்டெப் பண்ணால் இங்கே போயிடும். நம்ம முன்னாடி பண்ண ஸ்டெப் பண்ணால் விச் இஸ் நம்ம ரைட் சைடு திருப்புறோம். லெஃப்ட்டு போகணும், ரைட்டில் திருப்பணுமா? அப்படி பண்ணால் இங்கே போகும். ஆனால் நமக்கு இது எங்கே வரணும்? இங்கே வரணும். இது வந்து இங்கே வரணும். ஓகேங்களா? இது வந்து இந்த பக்கம் வரணும்னா இப்போ ரைட் சைடு, இப்போ வந்து முன்னாடி ரைட் சைடு வரணும், இப்போ லெஃப்ட் சைடு வரணும். அப்படின்னா இதை ரைட் சைடு திருப்பிங்க. அப்படியே ஆப்போசிட் ரைட் சைடு திருப்பிட்டு, இது மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை இங்கே கொண்டு வந்து அதே தான், ரைட் லெஃப்ட் அப்படியே அப்ளை பண்ண அதே ஸ்டெப்பு ஆப்போசிட்டில் பண்ணுற அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இங்கே கொண்டு போயிட்டேன், இது மேலே வர்றது, இது வந்து இந்த ஒயிட் இங்கே வர்றது ஸ்டெப்பு தள்ளி வச்சுக்கிங்க. இதை கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சா? ஆரஞ்சு க்ரீன் வந்துருச்சுங்க. இங்கே முன்னாடி இங்கே இருக்கிறது இங்கே வர வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு. இந்த பக்கம் இருக்கிறத இங்கே வர வைக்கணும்னா, இங்கே இருக்கிறது இங்கே வர வைக்கணும்னா அதுக்கு வந்து இந்த ஸ்டெப்பை பண்ண ஸ்டெப் வரணும். எப்பவுமே இங்கே க்ரீன் வச்சுட்டு நான் இப்போ பண்ண ஸ்டெப் பண்ணால் இங்கே வந்துடும். இதே இங்கே ஆரஞ்சு க்ரீன் வச்சுட்டு முன்னாடி பண்ண ஸ்டெப் பண்ணால் இங்கே இப்படி கரெக்டாக வரும். இல்லைங்களா? அதை கரெக்டாக வச்சுட்டு பண்ணணும். இதை மாற்றி பண்ணால் இது இங்கே போய் மாற்றி உட்காந்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் ஆல்மோஸ்ட் செஞ்சுட்டோம். இந்த ஒன்று மட்டும் மீதி இருக்குது. இங்கே என்ன ப்ளூ ஆரஞ்சு, இந்த ப்ளூ ஆரஞ்சு இங்கே தான் இருக்குது, ஆனால் மாறி இருக்கா? அப்போ இதை வந்து இங்கே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இதை இங்கே கொண்டு போகிறக்கா ஸ்டெப் பண்ணுறேன். இதை இங்கே கொண்டு போய் என்ன பண்ணணும், இது லெஃப்ட், இது டவுன், இது இப்படி, இது இப்படி, அதுக்கப்புறம் இது இப்படி. நீங்கள் இந்த ஸ்டெப் எதுன்னு நான் என்ன பண்ணுறேன், நீங்கள்
கணக்கு வச்சுக்கணும். இதை எப்படி நீங்கள் பண்ணலான்னா நான் பண்ணிட்டு சொல்கிறேன். இது இப்போ பாருங்கள், இது இங்கே வேறு வந்துருச்சு. ப்ளூ ஆரஞ்சு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது ப்ளூ ஆரஞ்சு. இது ப்ளூ ஆரஞ்சு வந்துருச்சு. இதை வந்து இங்கே கொண்டு வரணும். இப்போ ஈஸி. நம்ம சேம் ஸ்டெப். இது இங்கே, இது இங்கே, இது இங்கே, இது இங்கே, இது இங்கே. நான் குயிக்காக பண்ணிவிட்டேன். ஒரு ஸ்டெப் என்ன சொல்லாமல், ஏன்னா டைம் ஆகும், நிறையா காயின் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்டெப் 3 பண்ணியாச்சு. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இந்த ஃபஸ்ட் லேயர், ஸ்டெப் 3 வந்து இந்த மிடில் லேயர், இதுவும் பண்ணியாச்சா. இது இப்போது நான் பண்ணதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டக்குன்னு படம்லாம் நீங்கள் ஃபார்முலாவை பண்ணணுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது இப்போ வந்து எல்லாமே இந்த ஃபேஸாக பாட்டம் லெஃப்ட், ரைட் டவுன், பாட்டம் ரைட், ரைட் அப், அதுக்கப்புறம் வந்து இங்கே கேப் இருக்குது, இங்கே ஒயிட் இருக்கும். பாட்டம் ரைட், இப்போ வந்து இந்த ஃபேஸு இந்த பாட்டம் ரைட், அதுக்கப்புறம் ஒயிட் டவுன், மறுபடியும் இது இங்கே கொண்டு வாங்க, பாட்டம் லெஃப்ட், மறுபடியும் மேலே, இது என்ன ரைட் அப், அப்படி பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா. இது நீங்களே உங்களுக்கு நான் வந்து இப்படி இந்த மாதிரி எழுதிப்பேன். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி எழுதிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் 2 லேயர் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இருக்கிறது 3rd லேயர். இந்த 3rd லேயர் பண்ணுறது தான் கொஞ்சம் ட்ரிக்கி, டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு இந்த 2 லேயர் பண்ணுங்கள். 1 or 2 days, இல்லை உங்களுக்கு இன்னும் டைம் எடுத்தால் பொறுமையாக பண்ணுங்கள். டைம் கிடைக்கிறப்போ இதை ஃபுல்லாக நல்லா கற்றுக்கிட்டு ஒரு 4-5 டைம் ஒழுங்காக கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் 2 லேயர், 3rd லேயர் வரலாம். 3rd லேயர் வந்து ஒரே நாள் ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கற்றுட்டு அப்புறம் 3rd லேயர் வாங்க. 3rd லேயர் என்ன பண்ணுங்க